ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பருப்பும் நெய்யும் சேனல். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, ஒரு ஹெல்த்தியான ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இது மாப்பிள்ளை சம்பா அரிசியில் நம்ம புட்டு வீட்டில் எப்படி செஞ்சு சாப்பிட்லாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். நான் ஆல்ரெடி மாப்பிள்ளை சம்பா அரிசியை நம்ம எப்படி சமைச்சு சாப்பிட்லாம், அதோட பயன்கள் என்ன அப்படிங்கிற வீடியோ நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். ஸோ அதை நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், கண்டிப்பாக செக் பண்ணுங்கள். ரொம்பவே ஹெல்த்தியான ரெசிபி அது. ஸோ அதனால் இப்போ அந்த அரிசியில் நம்ம புட்டு எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ மாப்பிள்ளை சம்பா அரிசி நான் ஒரு 1.5 டம்ளர் எடுத்திருக்கேன். இதை நான் 4 மணி நேரம் நல்லா களைஞ்சிட்டு ஊற வைக்கணும். 4 மணி நேரம் ஊற வச்சதுக்கப்புறம் நம்ம நல்ல ஒரு கிளாத்தில் கொஞ்சம் ஃபேன் காற்றுல காய வச்சா போதும். நம்ம எப்படி பச்சரிசி நம்ம ஈர அரிசி மாவு திரிப்போமோ அதே மாதிரி நம்ம திரிச்சு எடுத்துக்கிறோம். ஸோ இந்த புட்டுக்கு நம்ம பார்த்திங்கன்னா ரொம்ப நைஸ் பவுடராக திரிக்க வேண்டாம், அதாவது ஜல்லடையில் சலிக்க வேண்டாம். கொஞ்சம் பெருன்னு இருந்தோன்னா கொஞ்சம் நமக்கு நல்லா இருக்கும், சாப்பிட்றதுக்கு நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ நான் இப்போது ஒரு கப் போக அதுக்கப்புறம் கொஞ்சம் ஒரு 1/4 கப் எடுத்துக்கிறேன். இதில் ஒரு சின்ன பிஞ்ச் சால்ட் ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ இதுக்கு நம்ம கை பொறுக்கிற சூடு அளவு வெந்நீர் வச்சு நம்ம லைஸாக கிண்டி விடலாம். ஸோ இப்போ இதுக்கு நம்ம கொஞ்சமாக வெந்நீர் ஆட் பண்ணாலே போதும். ஸோ நீங்கள் கலந்து பாருங்கள். கலந்து பார்த்துட்டு நமக்கு அந்த புட்டுக்கு நம்ம எப்பயும் மாவு சேர்ப்போம்ல, அந்த பிடிக்கொலக்கட்டைக்கு பிடிக்கிற மாதிரி நமக்கு அந்த மாவு நிற்கும். ஸோ அந்த ஸ்டேஜில் நம்ம புட்டு மாவு ரெடி ஆயிடுச்சு. நம்ம அதை வேக வைக்கலாம். ஸோ உதிராமல் அந்த மாவு கொலக்கட்டை மாதிரி அந்த மாதிரி இருந்தது அப்படின்னா, ஸோ இந்த ஸ்டேஜில் நம்ம மாவை வேக வச்சிடலாம். ஸோ உங்கள்கிட்ட அந்த குழல் புட்டு செய்கிறதுக்கான அந்த புட்டு செய்கிறதுக்கான பாத்திரம் இருந்ததுன்னா அதுக்குள்ளே நீங்கள் வச்சு கூட ஒன்று போல் கொஞ்சம் மாவு அப்புறம் தேங்காய் அந்த மாதிரி நம்ம வச்சு பண்ணிக்கலாம். ஸோ எங்கிட்ட நான் இந்த இட்லி கொப்பரையில் இந்த மாதிரி துணி போட்டு இந்த மாதிரி கடாயில் தண்ணி நல்லா கொதிக்க வைக்கணும். ஃபஸ்ட்டு தண்ணி நல்லா கொதிக்க வச்சதுக்கப்புறம் நான் அந்த மாதிரி புட்டை ஒவ்வொரு குழிலையும் அந்த மாவை பரப்பி வச்சுருக்கேன். இப்போ ஒரு 7லேருந்து 10 நிமிஷத்துக்குள்ளே இது நல்லா வெந்துடும், நல்லா வாசனை வரும் உங்களுக்கு. ஸோ இந்த மாதிரி கெட்டியாக தான் இருக்கும் நமக்கு. அதுக்கப்புறம் நம்ம அந்த சூட்டோடு நம்ம உதுத்து விட்டுட்டோம்னா நல்லா சாஃப்டாக இருக்கும் புட்டு, உங்களுக்கு நல்லா சாப்பிட்றதுக்கு நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்கும். ஸோ சூட்டோடையே நம்ம கொஞ்சம் உதுத்து விட்டுறணும். இதில் நம்ம தேவையான அளவு நாட்டு சக்கரை சேர்த்துக்கலாம். நம்ம ஸ்வீட்டுக்கு தகுந்த மாதிரி நாட்டு சக்கரை சேர்த்துக்கலாம். ஸோ உங்களுக்கு அந்த சூட்டோடையே நம்ம நாட்டு சக்கரை சேர்க்கும்போது அது நல்லா இலகி ஒன்று போல் நமக்கு புட்டு மாவோட ஒன்று போல் சேர்ந்து வரும். இதில் கொஞ்சம் துருவன தேங்காய் கொஞ்சம் சேர்த்துருக்கேன். இப்போ நம்ம எல்லாத்தையும் ஒன்று போல் உதுத்து விட்டுறலாம். இதில் நம்ம 2 ஸ்பூன் நெய் தாளித்து விட்டுக்கலாம், இல்லை வெறுமனையாக நெய் விட்டுக்கலாம். முந்திரி பருப்பு வேணும்னா நம்ம அதையும் சேர்த்து ஆட் பண்ணிக்கலாம். ஸோ ஹெல்த்தியான டேஸ்டியான ரெசிபி கண்டிப்பாக குழந்தைங்களுக்கு பிடிக்கும். இந்த மெத்தடில் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம சர்விங் பவுலில் மாற்றிக்கலாம். புட்டு நல்லாவே உதிர்ந்துருச்சு. ரொம்ப டேஸ்டியான ரெசிபி. இந்த வீடியோ உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்காகவும் யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா மறக்காம பருப்பும் நெய்யும் சேனலை ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.